உள்ளாட்சி பொறுப்புகளில் நியமன பதவிகளுக்கு மாவட்ட வாரியாக ஜூலை முதல் மாற்றுத்திறனாளிகளிடம் விண்ணப்பம் பெறப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நடத்திய பாராட்டு விழாவில் உரையாற்றிய அவர், திராவிட மாடல் என்றால் ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தவர்கள் என அனைவரையும் உள்ளடக்கியது என்றார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 650 மாற்றுத்திறனாளிகளும், ஊரக உள்ளாட்சி அமைப்புகள்ல 2984 மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவாங்க. மாவட்ட வாரியா ஜூலை 1 முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும். எல்லோருக்கும் சமத்துவம் கிடைப்பது சிலருக்கு பிடிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இது எல்லோருக்குமான ஆட்சி, எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி. அதனாலதான் சில வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு துணை போற கொத்தடிமை கூட்டத்தார தாங்கிக் கொள்ள முடியல. எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல. எல்லாரும் முன்னேறக்கூடாது, எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கக்கூடாதுன்னு, சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் 80 கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்ட நிலையில் முதல் நிகழ்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் நடத்திய பாராட்டு விழாவில் முதலமைச்சருக்கு பிரம்மாண்ட சிங்கம் சிலை பரிசளிக்கப்பட்டது. சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான வள்ளுவர் கோட்டம் தமிழ் பண்பாட்டு இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தக்க வகையில் புனரமைக்கப்பட்டுள்ளது. 20,000 சதுரடி பரப்பளவில் 1548 இருக்கைகளுடன் ஏசி வசதி கொண்ட ஐயன் வள்ளுவர் கலையரங்கம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல குரல் மணிமாடம், திருக்குறள் ஆய்வரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நூலகம், கார் பார்க்கிங், உணவகம், விற்பனையகம், வேயா மாடம் என அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. வண்ண விளக்குகளால் ஒளியூட்டப்பட்ட நிலையில் வள்ளுவர் கோட்டம் திருவிழா கோலம் பூண்டது. இதில் முதல் நிகழ்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 60க்கும் மேற்பட்ட திட்டங்களை அறிவித்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. விழாவுக்கு வந்த முதலமைச்சருக்கு மாற்றுத்திறனாளிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சருக்கு மரத்தால் ஆன சிங்கம் சிலையை பரிசாக வழங்கினர். மேலும் உள்ளாட்சி அமைப்புகளில் அனைத்து தரப்பு மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்க வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் வைக்கப்பட்டன. இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் அமைப்பினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தி பிணை கைதிகளை பிடித்துச் சென்றதில் மூளையாக செயல்பட்டவரும் ஈரானின் முக்கிய தளபதியாக கருதப்பட்டவருமான சையத் இசாதியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் 2வது வாரத்தை எட்டியுள்ளது. தங்கள் நாடு மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால்தான் அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். எனினும் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் ஈரானின் இஷ்பகான் அணு உலை மீது இஸ்ரேல் அடுத்தடுத்து 2 முறை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் அணு உலை சேதமடைந்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஈரானின் முக்கிய தளபதியான சையத் இசாதியை குவாம் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. சையத் இசாதி ஹமாஸ் அமைப்பிற்கு நிதியுதவி திரட்டும் பணியில் ஈடுபட்டதாகவும் ஈரானுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மற்றொருபுறம் இஸ்ரேலின் டெல் அவீவ், ஜெருசலேம் நகரங்களை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரான், இஸ்ரேல் நாடுகளில் வசிக்கும் தமிழர்களை பாதுகாப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போதைய சூழலில் ஈரான் நாட்டிலிருந்து இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக இந்தியர்கள் தாயகம் திரும்ப தொடங்கியுள்ளதாகவும், இவர்களில் தமிழ்நாட்டைச் சார்ந்தவர்களை கண்டுபிடித்து தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தமிழர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும், டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரம் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரிகளையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதேபோல சென்னையில் உள்ள அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்தின் 24 மணி நேர உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஈரான், இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் வசிக்கும் தமிழர்களை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
வங்க கடற்கரையோரம் கடற்படை வீரர்கள் உட்பட 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோருடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி யோகாசனம் செய்தார். 11வது சர்வதேச யோகா தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தின் ஆர்கே கடற்கரையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் 11,000த்திற்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் உள்ளிட்டோருடன் இணைந்து உஷ்ட்ராசனம், வஜ்ராசனம், புஜங்காசனம், மகராசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை பிரதமர் செய்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் யோகா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்றிணைப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். दिल्ली के एम्स ने भी बहुत अच्छा काम करके दिखाया है. एम्स की रिसर्च में सामने आया है कि योग की कार्डियक और न्यूरोलॉजी डिसऑर्डर्स के उपचार और विमेन हेल्थ और मेंटल वेलबीइंग में अहम भूमिका है. உலகம் முழுவதும் பதற்றம், அமைதியின்மை அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்த பிரதமர் இதுபோன்ற சூழலில் யோகா அமைதிக்கான வழியை காட்டுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வால்பாறை அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வால்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அமுல் கந்தசாமி எம்ஜிஆர் மன்றத்தின் துணை செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வந்தார். 60 வயதான அவர் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அது பலனளிக்காமல் சனிக்கிழமை மாலை உயிரிழந்தார். இந்நிலையில் அமுல் கந்தசாமியின் உடல் அவரது சொந்த ஊரான அன்னூருக்கு கொண்டு செல்ல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஆரம்ப காலத்திலிருந்து கல்லூரி படிக்கின்ற காலத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது மிகுந்த பற்று கொண்டு சிறந்த முறையிலே கழக பணியாற்றிய மறைந்த சகோதரர் அமுல் கந்தசாமி அவர்கள், அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. மேலும் எம்எல்ஏ அமுல் கந்தசாமி மறைவுக்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வளமுதிர்ச்சோலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு. யாராவது அரவரா போட்டா தான் அரவரா போட நாம எழுதிக்கூடாது. முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் திடலில் அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் தத்ரூப மாதிரிகள் தான் இவை. மதுரை பாண்டி கோயில் அருகே உள்ள அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதனையொட்டி ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் கண்காட்சியை பார்வையிட்டு முருகனை தரிசிக்க தமிழ்நாட்டின் பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் குடும்பமாக குவிந்து வருகின்றனர். இந்த மாதிரி ஒரு சிறப்பா அமையல, இது முதல் முறையா இருக்கு. நாங்க பார்க்க அதிசயமா இருக்கு. இது ஆடுபட வீடு தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்பெல்லாம் பார்க்க முடியாத மாநாட்டின் ஒரு பகுதியாக முருகன் பாடலை வெளியிட்ட மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முருகனை தேவையில்லாமல் யாரும் தொடக்கூடாது என்பதை சொல்வதற்குத்தான் இந்த மாநாடு என்றார். யாரெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதற்கு பதிலாக இன்றைக்கு மாற்று ஒரு கருத்து, ஆன்மீகத்தை சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது தவறு என்று நான் கருதவில்லை. முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை துறைப்பாக்கம், பள்ளிக்கரணையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. மதுரை நகரத்தில் 104.3, ஈரோட்டில் 101.4, பாளையங்கோட்டையில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. ரிஷப் பந்தின் அதிரடி சதத்தால் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 471 ரன்களை குவித்தது. லீட்ஸ் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து ஆட்டத்தை தொடர்ந்த இந்தியா ஜெய்ஸ்வால், கேப்டன் சுப்மன் கில் ஆகியோரது சதத்தால் முதல் நாளில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 359 ரன்களை சேர்த்தது. இரண்டாவது நாள் ஆட்டத்தில் துணை கேப்டன் ரிஷப் பந்த் அதிரடியாக விளையாடி 134 ரன்களை குவித்தார். சிறப்பாக விளையாடிய கேப்டன் கில் 147 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் வந்த வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்த நிலையில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 471 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இங்கிலாந்து சார்பில் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ், ஜோ ஸ்டங் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டு உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கிருஷ்ணகிரி, அணைக்கட்டு, சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது திமுக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. கட்சியில் உழைப்பவர்களுக்கு அதற்கு ஏற்ற அதிகாரம் நிச்சயம் கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்ததாகவும் கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் வகையில் உழைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. 2026 தேர்தலை கருத்தில் கொண்டே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை திமுக கையில் எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார். நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள அவர், மத்திய அரசின் அறிவிக்கையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து குறிப்பிடப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது தொடர்பாக பதிலளித்தார். அதாவது, மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் இதுகுறித்து பிரதமரே கூறியிருப்பதாகவும் 3 முறை செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களின் பங்கு குறையாது என்று கூறிய அமித் ஷா, 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே இந்த பிரச்சினையை திமுக கையில் எடுத்துள்ளதாக கூறினார். மகாராஷ்டிரா, ஹரியானா போல் பாஜகவிற்கு பீகார், மேற்கு வங்கம், கேரளாவில் வெற்றி கிட்டுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், பீகார், மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றி பெறும் என்றும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆங்கில மொழி விவகாரத்தில் தமிழ்நாடு, கர்நாடகாவின் ஆட்சேபனை குறித்த கேள்விக்கு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே தமிழ்நாட்டில் பிரச்சினை பெரிதாக்கப்படுவதாக தெரிவித்த அமித் ஷா, மொழி விவகாரத்தில் மக்கள் தெளிவான சிந்தனையுடன் இருப்பதாக குறிப்பிட்டார். தென் மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்ற கேள்விக்கு 2004 முதல் 2014 வரை 18 லட்சம் கோடி ரூபாய் நிதியாக ஒதுக்கப்பட்ட நிலையில் பாஜக ஆட்சியில் 70 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியதாகவும் அமித் ஷா கூறினார். ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்பக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயக உரிமை என்று கூறிய அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் முருக பக்தர் மாநாட்டுக்கு வாழ்த்து கூறினார். ஈரோட்டில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையம் வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், ஆங்கிலம் குறித்து அமித்ஷா கூறியது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றார். தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம். அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற என்ற பொருள்பட தான் அவர் சொல்லியிருக்காரு. கீழடி குறித்த கேள்விக்கும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் விளக்கமாக கீழடி அகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுத்துருக்காங்க. மீண்டும் என்ன பதில் கொடுக்கணும்? நேற்றே எல்லாமே கொடுத்துட்டோம். கேலி சித்திரம் வெளியிட்ட விவகாரத்தில் 2026 மக்கள் திமுகவுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அமித்ஷா ஆங்கிலத்தை பார்த்து அல்ல, சமத்துவத்தை பார்த்து பயப்படுகிறார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர், ஆங்கிலம் என்பது காலனித்துவத்தின் பிம்பம் அல்ல என்றும் அது முன்னேற்றத்திற்கான உலகளாவிய கருவி என்றும் பதிவிட்டுள்ளார். சீனா, ஜப்பான், கொரியா, இஸ்ரேல், ஜெர்மனி போன்ற நாடுகள் ஆங்கிலத்தை
காலனித்துவ இடையூறாக பார்க்காமல் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக முன்னேற்றத்திற்கான ஊன்றுகோலாக பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவில் அமித்ஷாவும் RSSம் ஆங்கிலத்திற்கு சமூக ரீதியிலான உயரடுக்கு சாயம் பூசுவதற்கு, அதனால் நம்முடைய கலாச்சாரத்திற்கு தீங்கு ஏற்படும் என்பது காரணமல்ல என்றும் குறிப்பிட்டவர், மாறாக ஆங்கிலத்தால் ஏழைகள், தலித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அதிகாரம் மற்றும் எழுச்சி பெறக்கூடும் என்ற அச்சமே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் இருந்ததைப் போலவே தற்போது ஆங்கிலத்தை மக்களுக்கு எட்டாமல் வைத்திருக்க விரும்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது மொழி பற்றியது அல்ல, கட்டுப்பாட்டை பற்றியது என்று குறிப்பிட்டக்கூடிய அன்பில் மகேஷ், தமிழை ஒவ்வொருவரின் அடையாளமாகவும் ஆங்கிலத்தை அணுகலனுக்கான வாய்ப்பாகவும் திமுக பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு இந்த இரண்டும் கிடைப்பதாகவும், அமித்ஷாவின் பயம் ஆங்கிலம் பற்றியது அல்ல, சமத்துவம் மற்றும் வளர்ச்சி பற்றியது என்றும் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். ஆரம்பத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என உறுதியளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பின்னர் தங்களை அடிக்கடி தொந்தரவு செய்ய வேண்டாம் என கூறிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் சமூக நீதி பேரவை சார்பில் ஆனைமுத்து நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பாமக தலைவர் அன்புமணி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பலமுறை சொல்லி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன், உடனடியாக ஏங்க திருப்பி தொந்தரவு பண்றீங்க, என்ன அதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். சமூக நீதியின் மும்மூர்த்திகள் பெரியார், பேரறிஞர் ஆனைமுத்து மற்றும் மருத்துவர் ராமதாஸ் தான் என்றும் அன்புமணி புகழாரம் சூட்டினார்.